السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே சென்ற முறை நமது வகுப்பிலே நம்ம பார்த்தோம். திருக்குரானை இறக்கிய மிக முக்கியமான நோக்கம், அது முபாரக்கான வேதம். அதை நீங்கள் ஆழமாக ததப்பூர் செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நிச்சயமாக திருக்குரானை சிந்தித்து பார்ப்பதற்கு ரமதான் மாதத்தை விட ஒரு சிறந்த மாதம் வாய்ப்பதற்கு அதை விட சிறந்த மார்க்கம் நமக்கு கிடைக்காது. ஆகவே இந்த ரமதான் மாதத்திலே திருக்குரானோடு உள்ள நமது நெருக்கத்தை, நமது தொடர்பை வலுப்படுத்தி கொள்ள, அதை ஒருபடி மேலே உயர்த்தி கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆர்வமூட்டுகின்றான். திருக்குரானை பொறுத்த வரைக்கும் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். திருக்குரானை அதாவது இலகுவானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், லேசானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி, அதை திக்ர் செய்வதற்கு. இந்த லிஸ்ஸிக்ர் என்பதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதை திருக்குரானை மனனம் செய்வதற்கு என்று சிலர் சொல்கிறார்கள். திருக்குரானை அணுகுவதற்கு, திருக்குரானை விளங்குவதற்கு, இப்படி பல்வேறு கோணத்தில் திருக்குரானை அணுகுவது, திருக்குரானை அணுகி திருக்குரானிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்று நம்ம நினைத்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாக்களிக்கிறான். நீங்கள் உண்மையிலேயே உளப்பூர்வமாக திருக்குரானை அணுகினால், அந்த திருக்குரானோடு உள்ள உங்களது தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதை, திருக்குரானை விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்களை நம்ம லேசாக ஆக்கியிருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர். ஆக யாராவது திருக்குரானை கற்றுக்கொண்டு அதை விளங்கிக் கொள்ள, அதை மனனம் செய்து கொள்ள தயாராக நீங்கள் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ திருக்குரான் நாம் விளங்கிக் கொள்வதற்கு தயாரான முறையில் இருக்கிறது. அல்லாஹ் அதை லேசாக்கி இருக்கிறான். அதன் முழு பலனையும் நம்ம பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான் செய்யணும். அது என்ன? நம்ம தரப்பில் அதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அப்போ திருக்குரானை ததப்பூர் செய்வது என்று சொன்னால், திருக்குரானுடைய வசனங்களை படித்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி, ஒரு சில வசனங்களையாவது நம்ம ஆழமாக நமது உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையிலே உள்ள வசனங்களை எடுத்து சிந்தித்து பார்த்து, நமக்கும் திருக்குரானுக்கும் இடையில் ஒரு பர்சனல், தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இதை சென்ற முறை பேசுகின்ற பொழுது நமக்கு ஒரு திருக்குரான் ஜேர்னல் அப்படின்னு ஒன்று போட்டு, என் உள்ளத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்திய வசனங்கள் அப்படின்ட்டு எதையாவது சில வசனங்கள் நம்ம எழுதி, அந்த வசனங்கள் நம்ம உள்ளத்தை பாதிப்பு ஏற்படுத்தும் போது நம்ம என்ன சூழலில் இருந்தோம், நம்ம ஏதோ ஒரு தேடுதலில் இருந்திருக்கலாம், நமக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கலாம். அந்த தேவையில் இருக்கும் பொழுது இந்த வசனம் என் உள்ளத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மையான தாக்கத்தை கொடுத்தது, அது எப்படிப்பட்ட சிந்தனையை எனக்கு தூண்டியது, எப்படிப்பட்ட ஆறுதலை எனக்கு தந்தது, எப்படிப்பட்ட முறையிலே எனது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணமாக அமைந்தது, எப்படி எனது மனதுக்கு அமைதியை கொடுத்தது என்று எந்த கோணத்தில் அதிலிருந்து நம்ம படிப்பினை பெற்றோமோ அதை நம்ம ஒரு புத்தகத்தில் நம்ம அதை நோட் பண்ணி, அந்த வசனத்தினுடைய பல்வேறு கோணங்கள், நம்ம எப்படியெல்லாம் அதை அணுகணும், எப்படியெல்லாம் விளங்க முயற்சி செய்தோம் என்று ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே வந்தால், எனக்கும் திருக்குரானுக்கும் இடையில் உள்ள தனிப்பட்ட பர்சனல், என்னுடைய தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப், இந்த வசனங்களில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் தாக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படி நம்மள்ட்ட ஏதாவது ஒரு லிஸ்ட் இருக்குதா? ஏதாவது ஒரு லிஸ்ட் யாராவது கேட்டாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்ச திருக்குறானில் உங்களுக்கு மனசு தொட்ட வசனங்கள் ஒரு 2 வசனங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளால் சொல்ல முடியுமா? இந்த கேள்வி நான் முன்னாடியும் கேட்டிருக்கிறேன், நம்ம இப்பவும் கேட்குறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ ஒரு பெரிய ஒரு அறிஞரை பற்றி சொல்கிறோம், இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமானா, ஆமாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு சமயத்தில் அவரோட ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்படியே மனசில் நிற்கிது. அப்படி நமக்கு ஒரு அவரோட பர்சனல் தொடர்பு என்று சொன்னால் ஒரு சம்பவத்தை ஞாபகம் வச்சுருப்போம், அல்லது மனசில் தாக்கம் செலுத்திய ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். அப்போ திருக்குறானோடு நமக்கு தொடர்புன்னு சொன்னால் இது மாதிரி நிறைய அப்படி சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய அளவில் தொடர்பு இல்லை, ஏதோ வர்றோம், பார்க்குறோம், ரமதான் அப்படி ஓதுறோம், முடிச்சுட்டு போயிடுறோம், மற்றபடி பர்சனல் ஒரு டச் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ நமக்கு அந்த பர்சனல் தொடர்பு வேண்டும் என்றால் அதை அதிகரிப்பதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். இதான் நம்முடைய உரைகளினுடைய நோக்கம். அப்போ திருக்குரானுடைய அந்த வசனங்களை ததப்பூர் செய்வதை பற்றி சில அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது, ததப்பூர் என்பது ஒரு பயங்கரமான ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. நிச்சயமாக
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அவரது பின்னணிக்கும் ஏற்ப அதற்கு ஏற்ற முறையிலே பலன்களை திருக்குறான் பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே திருக்குறான் லேசாக ஆக்கி வச்சிருக்கிறான். அவங்கவுங்க அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பின்னணிக்கும் ஏற்ப திருக்குறானிலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ திருக்குறானிலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அறிஞர்கள், மார்க்க விளக்கம் தெரிந்த மார்க்க அறிஞர்கள், அந்த மேதைகள், இவங்களுடைய யார்ட்டையும் கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு படித்து நம்ம இஷ்டத்துக்கு விளக்கிட்டு போகிறது, இதை நம்ம சொல்லவே கிடையாது. நிச்சயமாக நம்ம படிப்பது, நம்ம விளங்குவதெல்லாம் கரெக்டான முறையில் இருக்கா இல்லையா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அது தனி விஷயம். இந்த வரம்புக்கு உள்ள நின்று கொண்டு திருக்குறானுடைய அந்த வசனங்களை ஆராய்ச்சி செய்வது என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் அந்த திருக்குறானை விளங்குறதை லேசாக்கி வச்சிருக்கிறார். நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த வசனங்கள், எந்த வார்த்தைகள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், திருக்குறானுடைய அர்த்தங்களை முதல்ல விளங்கணும். அதற்கு பிறகு திருக்குறானுடைய வசனங்களை அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு வசனத்தை படிக்கிறோம், அதை மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் நுட்பமான முறையில் சில கோணங்கள் இருப்பதை பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான், அதான் ஒத்துஹா வலையில் இதை செஞ்ச மாவத்தாக்க ரப்புக்கு மக்கள் ஒரு ஆசிரத்து ஹைருக்கு மினல் ஒரு சோஃபை யோத்திக்க ரப்புக்க ஃபத்தர்தா. அல்லாஹ் உங்களுக்கு தருவான், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தருவான், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அறிஞர்கள் அதனுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடியவர்களும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அரபி இலக்கணம் தெரியாட்டி கூட தமிழ் அடிப்படையில் ஒரு அர்த்தத்தை வச்சு யோசிச்சா கூட அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். என்ன தருவான்? அப்போ என்ன தருவான் என்பது வசனத்தில் இல்லை. அப்போ என்ன தருவான் என்பதை சொன்னா தான் கிராமர் அடிப்படையில் சென்டென்ஸ் முழுமையடையும். ஆனால் என்ன தருவான் என்பதை சொல்லாமல் இருப்பது தான் அவன் என்ன தரப்போகிறான் என்பது அவ்வளவு மகத்தானது. அதாவது சொல்லி அடங்க முடியாத அப்படி ஒரு வேல்யூபிளான ஒன்று தருவான். அது தரக்கூடியது எப்படி இருக்கும் என்று சொன்னால், நபியே உங்களுக்கு திருப்தியை அது தந்துவிடும். அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரப்போறான். அது என்ன அப்படின்னு சொல்லி காட்டி மட்டுப்படுத்தி அதனுடைய தரத்தை குறைச்சிடாம ஒரு மகத்தான ஒன்று தரப்பட போகிறது, அது உங்களுக்கு திருப்தியை தரும். இப்படிங்கிற ஒரு கோணம் அதில் உள்ளடங்கி இருக்குது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிற முடியும்னு சொன்னால், அதை திரும்ப படித்து பார்த்து அந்த வார்த்தைகளை விளங்கி கொண்டு அது எப்படி அந்த வார்த்தையை அமைப்பு இருக்குது இப்படிலாம் கொஞ்சம் யோசிச்சோம்னு சொன்னால் நம்ம அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும்பொழுது கூட இதை விளங்கிக் கொள்ள முடியும். நிச்சயமாக அரபி மொழியை கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக விளங்க முடியும். இருந்தாலும் ஒரு சாத்தியக்கூறு எப்படி இருக்குது என்ற விஷயத்தை நம்ம சொல்லித்தர இந்த இடத்துல ஆசைப்படுகின்றேன். அதே மாதிரி இந்த வசனங்களை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அவசரப்படக்கூடாது. பொறுமையாக அந்த வசனங்களை பொறுமையாக படித்து, அதே மாதிரி வரலாற்று சம்பவங்கள், உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ அந்த உரையாடல், அதை பொறுமையாக அந்த உரையாடலை கவனிக்கணும். இந்த உரையாடல் என்ன கேட்குறாங்க, அதுக்கு அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க, பதில் சொல்லும்போது எதை முற்படுத்துகிறாங்க, எதை பிற்படுத்துகிறாங்க, கேட்ட கேள்விக்கு சில விஷயங்களுக்கு அதை கடந்து அவங்க போகிறாங்க. அப்போ என்ன மாதிரி இந்த உரையாடல் நடக்குது, உரையாடலில் என்ன நுணுக்கத்தை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும், அந்த நுணுக்கத்திலிருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது, இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிம்ரோத் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனோட நடக்கக்கூடிய உரையாடல் திருக்குறானில் எல்லாருக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னுடைய ரப்பு யார் என்றால் அவன்தான் உயிர்ப்பிக்கவும் செய்கிறான், மரணிக்கவும் செய்கின்றான் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த நிம்ரோத் மன்னன் என்ன செய்கிறான், அவன் ஒரு ஆளை மரண தண்டனைக்கு உரிய ஒருவனை விடுதலை செய்துவிட்டு, அதே மாதிரி வெளியிலிருந்து ஒருத்தனை மரண தண்டனை கொடுத்து, நானும் உயிரை கொடுக்குறேன், நானும் மரணிக்க செய்கிறேன் என்று சொல்கிறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, உன்னுடைய விளக்கம் தப்பு, நான் இறைவன் உயிர்ப்பிக்கிறான், இறைவன் மரணிக்க செய்கிறான் என்று சொல்வதற்கு அர்த்தம் வேற அப்படின்ட்டு ஆர்கியூ பண்ணல அவன்கிட்ட. அதுக்கு பதில் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கடந்து போய் என்னுடைய ரப்பு என்ன செய்கிறான்னு சொன்னால், கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்கிறான், நீ மேற்கிலிருந்து உதிக்க வை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஆஃப் ஆகுறான். அப்போ இந்த என்ன விளங்கணும்னு சொன்னால், சில இடத்துல சில விஷயங்களை விளக்கம் சொல்லாமல் கடந்து போகிறாங்க. அப்போ ஏன் இந்த விளக்கம் சொல்லாமல் கடந்து போகணும், அதில் என்ன படிப்பினை இருக்கிறது? இப்போ தாவா ரீதியான ஒரு கோணத்தில் யோசிச்சோன்னு சொன்னால் இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. அப்போ அதை பொறுமையாக, என்ன சம்பவம், அவர் மன்னருடைய சபையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க, அப்போ நிற்கும் பொழுது அந்த சூழல் எப்படி இருக்கும், அதில் இவங்க எப்படி பேசுகிறாங்க, அவன் எப்படி பேசுகிறான், ஏன் இந்த மாதிரி பேசப்பட்டுச்சு, ஏன் இந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் சில நுட்பங்களை நம்ம என்ன செய்யலாம், அதுலேருந்து விளங்கலாம். ஓஹோ, இந்த வசனங்கள் இப்படி சொல்லுவதில் இப்படிப்பட்ட படிப்பினைகள் இருக்கின்றன, இப்படிங்கிற விஷயத்தை விளங்க முடியும். அப்போ இந்த அடிப்படையில்
திருக்குரானை விளங்குவதில் முக்கியமான சில விஷயங்களை பேசுகின்ற பொழுது அந்த சில சில அடிப்படைகளை பேண வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒன்று என்னன்னு சொன்னால், திருக்குரானிலிருந்து படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நமது உள்ளத்தை நம்ம தயாரிச்சுக்கணும். திருக்குரான்கிட்ட அணுகும் போதே, இப்போ திருக்குரான் எனக்கு படிப்பினையை தர வந்த வேதம், சும்மா எடுத்தோம் ஓதி முடித்தோம், நம்ம 2 பேஜ் ஓதிட்டோம், நம்ம டியூட்டி முடிஞ்சுது, இப்படிங்கிற கோணத்தில் அணுகாமல் குறைஞ்சபட்சம் ஒரு சில வசனங்களையாவது எடுத்துட்டு நம்ம படிப்போம். அதிலிருந்து நம்ம ஏதாவது சில விளக்கங்களை அல்லாஹ் நமக்கு தருவான், அதில் உள்ள சில நுணுக்கங்களை நம்ம படிக்க முயற்சி செய்வோம். அப்படிங்கிற திருக்குரானோடு உள்ள ஒரு முஹப்பத்தில் திருக்குரானிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்ற ஒரு தயாரிப்போட, உள்ளத்தை தயாரிப்போட திருக்குரான ஒரு கண்ணியமான இறைவன்றது வந்த அந்த வழிகாட்டுதல் என்று விளங்கி, அந்த திருக்குரான் நமக்கு தேவைப்படுகிறது, அதனுடைய வழிகாட்டுதல் எனக்கு அவசியம் அப்படிங்கிற அந்த தேவையை முன்னிறுத்தி நம்ம என்ன செய்யணும், அந்த திருக்குரான் அணுகணும்னு சொன்னால் நிச்சயமாக படிப்பினை கிடைக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனிதர் அவருடைய கூட இருக்கக்கூடிய சக மனிதர்கள் வந்து அவர்கிட்ட தப்பாக நடந்திருக்கலாம். அப்போ அவருக்கு தொடர்ந்து டென்ஷனை உருவாக்கியிருக்கலாம். அப்போ மனசு என்ன செய்யும், ஒரு பதட்டப்படும். என்ன உங்களோட நடவடிக்கை சரியில்லை, நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க, திட்டுறாங்க, நமக்கு மனசுக்கு பாதிப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். இந்த நேரத்தில் அவர் வந்து திருக்குரானத்தை படிக்கிறாரு. அப்போ அல்லாஹ் நாடினான் ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு வசனத்தை அவர் படிக்க முடியும். உதாரணமாக, ஒலமன் சபர ஒ கஃபர இன்னதாலிக்க ல மின் அஸ்மில் உமூர், யார் பொறுத்து அவருக்கு வரம்பு மீறக்கூடிய மக்களை மன்னிச்சு விடுறாரோ அதுதான் காரியங்கள் ரொம்ப துணிச்சல் மிக்க காரியம், உறுதியான காரியம், வீரமான காரியம் அப்படின்ற முறையில் அந்த வசனம் இருக்குது. அப்போ உண்மையிலேயே வீரமான காரியம் எது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு ஆளோடு நம்மளுடைய தொடர்பு இருக்கிறது. அப்போ நம்மளை எதிர்த்து கேவலமாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, அப்படி பேசும் பொழுது அதுக்கு எதிராக நம்ம துணிச்சலாக நின்று அசிங்கமாக திருப்பி பேசுறது இல்லை வீரமான காரியம். நம்ம எப்படி இவன்ட்ட தேவையில்லாமல் பேசுறது என்று ஒதுங்கி வந்திருப்போம். ஆனால் மனசுக்கு என்ன இருக்கும், அவன் நம்மளை வந்து என்ன செஞ்சுட்டா, நம்மளை அடக்கிற மாதிரி இந்த மாதிரி தவறான முறையில் பேசிட்டா, நம்ம பணிஞ்சு போன மாதிரி வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அப்படி இல்லை. நீங்கள் பொறுத்து மன்னிச்சு அந்த பணிஞ்சு போகிற தன்மை இருக்குல்ல, அதுதான் உண்மையிலேயே மிக வீரமான காரியம், மிக துணிச்சலான காரியம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இப்போ இந்த வசனத்தை படித்தோம்னா மனசுக்கு என்ன ஒரு ஆறுதல் வரும். அப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுதான் உண்மையிலேயே துணிச்சலான காரியம், விவேகமான காரியம், விவேகமான காரியம், இறைவன் நன்மை பெற்று தரக்கூடிய காரியமே தவிர நம்மளை எதிர்த்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் பேசினானே அது இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போ மனசில் அந்த பாதிப்பு இருக்கும் பொழுது இந்த வசனத்தை படித்தோன்னு சொன்னால் ஒரு பேச்சுக்கு அது மனசுக்கு ஒரு லெவலாக, ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு ஒரு ஆறுதல் தரும். இப்படி திருக்குரான்லேருந்து நம்ம நேரடியாக நம்மளோட நோய்களுக்கு, நமது மனதினுடைய பிரச்சனைகளுக்கு ஆறுதலை பெறக்கூடிய முறையில் நமக்கு ஒரு பர்சனல் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அதே போல திருக்குரானோடு நமது தொடர்பு அதிகமாக இருக்கணும். அடிக்கடி திருக்குரானை ஓதுறது, திருக்குரானை செவியேற்கிறது, திருக்குரானுடைய வசனங்களில் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த வசனத்துடைய விளக்கத்தை பார்க்கறது, அல்லது ஏதாவது ஒரு உரையில் ஒரு வசனத்தை சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த வசனத்தை நோட் பண்ணி அந்த உரையில் வசனத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப போய் வீட்டில் அந்த வசனத்தை எடுத்து பார்த்து இதில் இந்த விஷயத்தை விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு விளங்குறது. இந்த மாதிரி நம்ம தொடர்பு அதில் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் திருக்குரானை விளங்குவது என்று சொல்லுகின்ற பொழுது அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக்குள்ளே நான் போகல, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டாபிக் அது. அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி இலகுவாக கற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நான் ஒரு ரிசர்ச்சும் பண்ணி அது ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோர்ஸையும் மாடல் பண்ணி நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கேட்வே டு அரபிக் எக்ஸலன்ஸ்னு. அது ஒரு செப்பரேட் டாபிக் இன்ஷா அல்லாஹ். அப்போ அரபு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஒருவன் அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், திருக்குரான் மேல் உள்ள முகப்பத்தினால இறைவனுடைய திருப்தியை நாடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அரபு மொழியை கற்றுக்கொள்வதிலிருந்து அவனை தடுப்பதற்கு இந்த இறை திருப்தியை பெறுவதற்காக அரபியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவதை தவிர வேறு எதுவும் தடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்குது. இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக, திருக்குரான் மேல் உள்ள அந்த முகப்பத்தினால இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒருவன் முயற்சி செய்வதை தவிர அரபு மொழியை கற்றுக்கொள்வதை எதுவும் தடுக்கவில்லை. அப்போ அரபு மொழியை கற்றுக்கிறது கஷ்டம், டைம் இல்லை, உண்மையிலே இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஒரு அர்த்தமில்லாத விஷயங்கள் தான். நிச்சயமாக கற்றுக்கொள்ளணும் என்று முயற்சி செய்தால் அதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன. அப்போ அது ஒரு விஷயம். அப்போ இந்த அடிப்படையில் திருக்குரானை விளங்க வேண்டும். அப்புறம் அந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் படிக்கின்ற பொழுது அதிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் அதற்கு உதவி செய்யக்கூடிய அறிஞர்கள், அதுக்கு உதவி செய்யக்கூடிய உஸ்தாதுமார்கள், அதுக்கு உதவி செய்யக்கூடிய புத்தகங்கள் இருந்ததுன்னா அவைகளிலிருந்தும் நாம் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குரானுடைய வசனங்களை படிப்பது,
அதை மீண்டும் மீண்டும் பார்ப்பது, அதிலிருந்து படிப்பினை பெறுவதில் போர் அடிச்சிடக்கூடாது. நம்ம சோம்பேறித்தனம், அதாவது விரக்தி அடைஞ்சிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் ஆர்வத்தோடு நம்ம அதை அணுகணும் அப்படின்னு சொன்னால் அது தொடர்ந்து அதனுடைய பொக்கிஷங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த அடிப்படையில் திருக்குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், மஜ்தமா கௌமன் ஃபி பைத்தின் மின் புயூத்தில்லாஹி யத்லூன கிதாபல்லாஹி வயததாரசூனஹும் பைனஹும். அப்போ ஒரு சமுதாயம், ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய ஒரு வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. அங்கே இருந்து அவங்க திருக்குரானை ஓதி அதை பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ பாருங்கள், திருக்குரானை நம்ம பாடி தனியாக ஓதிட்டு அப்படி போகிறதில்லை. திருக்குரானை ஓதணும், நம்மளோடு நல்ல நெருக்கமான தொடர்புடைய, அதாவது நமக்கு பொருந்தி போகக்கூடிய மாதிரி திருக்குரானோடு ஆர்வமுடைய ஒரு நட்பு வட்டாரத்தோடு இருக்க வேண்டும். அதில் ஏதாவது அறிஞர்கள் நம்மளோடு இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்போ திருக்குரானை ததாரசூன் மாறி மாறி கற்றுக்கொண்டு விளங்கி கொண்டு ஒரு திருக்குரான் ஸ்டடி சர்க்கிள் மாதிரி உதாரணத்துக்கு உட்காந்து கற்றுக்கொண்டு அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஹதீஸில் நபிகளார் சொல்லித் தருகிறார், இல்லா நசரத் அலைஹிம் சக்கீனா, அவர்களுக்கு மன அமைதி இறங்கும். கஷியத்துகுமர் ரஹ்மா, இறைவனுடைய ரஹ்மா அவர்களை சூழ்ந்து கொள்ளும். ஹஃபத்துகுமல் மலாய்க்கா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். தக்கரஹமுல்லாஹு ஃபீமன் ஐந்த, அல்லாஹு இவர்களுடைய இந்த திருக்குறானை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கூட்டத்தை அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த மலக்களுடைய சமுதாயத்தில் மத்தியில் சிலாகிச்சு பேசுவான் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்போ திருக்குறானோடு நமக்கு என்று ஒரு ஸ்பெஷல் தொடர்பு இருக்க வேண்டும். அப்போ திருக்குறானில் என்னுடைய ஃபேவரட் வசனங்கள் அப்படின்னு சில வசனங்களை நான் சொல்ல முடியணும். அது எனக்கு என்ன வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது எனக்கு தெரிய வேண்டும். இப்படி நமக்கும் திருக்குறானுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு திருக்குறானை சிந்தித்து பார்க்க வேண்டும், ததப்பூர் செய்ய வேண்டும், அதனுடைய வசனங்களை விளங்க முயற்சி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட அடிப்படையில் அரபு மொழியை கற்றுக்கொள்வது, அதே போல திருக்குறானை விளங்குவதற்கு தேவையான வகுப்புகளை கலந்து கொள்வது, இதில் எதை செய்தாலும் அது தகுதியானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகம் இந்த திருக்குறானை நாம் ஆழமாக கற்றுக்கொண்டு திருக்குறானோடு நமக்கென்று ஒரு ஸ்பெஷலாக பர்சனலான தனிப்பட்ட ஒரு தொடர்பு உறவு ஏற்படுவதற்கும் திருக்குறானுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு அதிகமான அதாவது நெருக்கம் ஏற்படுவதற்கும் திருக்குறானிலிருந்து பல்வேறு நன்மைகள், நமக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணம், நமக்கு மன ஆறுதல், மன திருப்தி, இவைகள் எல்லாம் தொடர்ந்து கிடைப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் மாதத்தை நமக்கு திருக்குறானோடு தொடர்பை அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக நமக்கு ஆக்கி தந்துள்ள வேண்டும் என்று எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.